அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலானுடைய மாதத்திலே லுஹர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தையும் ஈமானையும் சீர் செய்து கொள்வதை பற்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். இதற்கு முந்தைய அமர்விலே நாம் சொன்னோம், இதற்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப், முதல் படி இஹ்லாஸ். இஹ்லாஸ் எனும் உள தூய்மை. உள தூய்மையை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம். இரண்டாவது ஸ்டெப், இதிலே இரண்டாவது அடியாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடி முராகபா. அரபியில இதற்கு முராகபான்னு சொல்லுவாங்க. இஹ்லாஸ் என்று எப்படி நாம் சொல்கிறோமோ அதுபோல முராகபா என்று சொல்வாங்க. முராகபா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பது. இதுக்கு பேருதான் முராகபா. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வ மா யஹ்ருஜு மின்ஹா. அவன், அந்த அல்லாஹ், பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும், வமா யன்சிலு மினஸ் ஸமாஇ வமா யஅருஜு ஃபீஹா, வானிலிருந்து இறங்குவதையும் அதிலே ஏறுவதையும் அறிகின்றான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இந்த வசனம் இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. நாம் எங்கிருந்தாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி நடந்து வருகிறோம் என்பதை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வசனம். இந்த வசனத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் பல்வேறு உண்மைகள், விஞ்ஞான அறிவுகள் இதெல்லாம் புலப்படும். இப்ப அதெல்லாம் இங்கே நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இங்கு நமக்கு சொல்வது என்ன, அதை மட்டும் நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம். நாம் எங்கே இருந்தாலும் அவன் நம்முடன் இருக்கிறான், நம்மை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் செய்கின்ற செயல்களை அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் நாம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்துல 4வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறார். சரி, அல்லாஹ் எப்படி நம்மோடு இருக்கிறான் அதை விவரிப்பதற்கு இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்பி வைக்கிறார். நீங்க 2 பேரும் போங்க, அவனிடத்துல சத்தியத்தை சொல்லுங்க அப்படின்னு. அது பற்றி அல்லாஹ் சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தில் 43 மற்றும் 46வது 43லிருந்து 46 வரை உண்டான வசனங்கள்ல சொல்றார். எப்படி? இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் எல்லை மீறி கொண்டிருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவனிடத்தில் நீங்கள் இருவரும் மென்மையாக பேசுங்கள். லஅல்லஹு யததக்கரு அவ் யஹ்ஷா,
ஒருவேளை அவன் நல்லறிவு பெறக்கூடும், அல்லது அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், காலா ரப்பனா இன்னா நகாஃபு ஐ யஃபுருத அலைனா அவ் யத்கா, எங்கள் இறைவனே அவன் எங்களுக்கு தொல்லை தந்து விடுவானோ அல்லது எங்கள் மீது வரம்பு மீறி விடுவானோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், கால லா தகாஃபா, நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், இன்னனி மாக்குமா, நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி? நான் உங்களுடன் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நீங்க போற இடமெல்லாம் அல்லாஹ் இப்படி உங்க கூட உங்க கையை பிடிச்சிட்டு வருவானா? அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு நமக்கு தெரியும். அவன் அரிசியில் இருக்கிறான், வானில் இருக்கிறான். அதை நம்ம எல்லோரும் விளங்கி வச்சிருக்கிறோம். இப்ப அல்லாஹ் நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றானே, கீழே இறங்கி இவங்க கூடயே போவானா? அதை அல்லாஹ் விவரிக்கிறான். நீங்கள் பயப்பட வேண்டாம், லா தகாஃபா இன்னனி மாக்குமா, நான் உங்கள் இருவருடன் இருக்கிறேன், அஸ்மஉ வ அரா, நீங்கள் இருவரும் சொல்வதை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் நான் உங்களோட தான் இருக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன், பார்க்கிறேன். அப்ப அல்லாஹ் நாம் செய்கின்றவற்றை பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக அவன் நம்முடனே இருக்கிறான், நாம எங்கிருந்த போதிலும் சரி. இதை அல்லாஹ் திருக்குறான்ல நமக்கு எடுத்து சொல்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு பெரிய ஞானி. திருக்குறான்ல அவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஒரு தனி அத்தியாயத்தையே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயம். அவர் தன்னுடைய மகனுக்கு நற்பயிற்சி அளிக்கிறார், தர்பியா கொடுக்கிறார். அதை அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்துல அவர் சொல்றார் தன்னுடைய பிள்ளைக்கு, யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன் தக்கூனு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு பொருள் கடுகின் அளவு கூட இருந்து, ஒரு பொருள் கடுகின் அளவு இருந்து, ஃபதகுன் ஃபீ சஹரத்தின், அது ஒரு பாறையிலேயோ, அவு ஃபீ ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த், அல்லது வானங்களிலேயோ பூமியிலேயோ எங்கிருந்தாலும் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதனை கொண்டு வந்து விடுவான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானவன், அவன் நன்கு அறியக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. யாருக்கு? பிள்ளைக்கு. இதன் மூலம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? 31வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. அதாவது எந்த பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது கிடையாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்றுக் கொண்டும், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டும் இருக்கிறாங்க. இதை உணர்த்துறாங்க. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, அல்லாஹ்வுக்கு எந்த பொருளும் மறைந்தது கிடையாது, வானங்களிலும் பூமியிலும் எந்த பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததே கிடையாது. அது எங்கன்னாலும் இருக்கட்டும், பூமிக்கு அடியில எவ்வளவு அடியில இருக்கட்டும், கடலுக்கு அடியில எவ்வளவு ஆழத்துல இருக்கட்டும், அது வேற எங்க வேணாலும் இருக்கட்டும், பூமியிலேயோ வானத்திலேயோ எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல. சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்படி இது போலதான் நாம ஒரு மனிதன் செய்யக்கூடிய கடுகளவு நன்மையோ அல்லது தீமையோ, அவன் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்து கொண்டு செய்தாலும் சரி, யாரும் பார்க்காவிட்டாலும் சரி, நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் அதை கொண்டு வந்துடுவான். அதற்கு ஏற்ப அவனுக்கு நற்கூலி அல்லது தண்டனையை கொடுத்து விடுவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, எவர் கடுகளவு நன்மை செய்கிறாரோ அவர் அதற்கான பலனை காண்பார், எவர் கடுகளவு தீமை செய்கிறாரோ அவர் அதற்கான பலனை காண்பார் என்று அல்லாஹ் சூரத்துல் ஜல்சலா, இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹான்னு ஒரு அத்தியாயம் இருக்குல்ல, அந்த அத்தியாயத்துல 99வது அத்தியாயத்துல 7 மற்றும் 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உணர்வை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்
என்கின்ற இந்த உணர்வைத்தான் நோன்பாளிக்கு இந்த நோன்பு தருகிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி அப்படின்னு சொன்னா, நோன்பாளி உண்பதையும் பருகுவதையும் தன்னுடைய ஆசா பாசங்களையும் விட்டு விடுகிறார். எதற்காக? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக. அவன் தனிமையில இருக்கும்போது இதையெல்லாம் அவன் செய்வானா? ஒரு நோன்பாளி தனியா இருக்கிறான் ரூம்ல, அவன் மட்டும் தவிர வேற யாரும் கிடையாது. ரூம்ல தனியா இருக்கிறான், பக்கத்துல சாப்பாடு இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, கட்டிய மனைவி இருக்கின்றார். இவற்றையெல்லாம் அவன் அணுகுவானா? மாட்டான். ஏன்? யாரும் இங்கே பார்க்காவிட்டாலும், இந்த ரூமில் யாரும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு தான் அவனை அதை விட்டு தடுக்கிறது. உண்மைதானே? அப்போ இந்த பண்பை, இந்த முராகபாவை இந்த நோன்பு நமக்கு தருகிறதா இல்லையா? அப்ப நோன்பு முராகபாவை தரக்கூடிய, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எனவே இந்த உணர்வு மனிதனுக்கு கிடைத்தால் என்ன பலன் தெரியுமா? இந்த உணர்வு தான் ஒரு மனிதனை தீமைகளில் இருந்து தவிர்க்க வைக்கிறது. தீமைகளை அவன் செய்ய மாட்டான். தீமைகளை நெருங்கும் போது அவனுக்கு இந்த உணர்வு வரும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாம இதை பண்ணக்கூடாது. அல்லாஹ் பார்க்கிறான். அவன் கல்லாவில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எங்கே இருந்தாலும் சரி, அவன் வேறொரு இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, தப்பு பண்ணுவதற்கு அவன் பயப்படுவான். ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு அவனுக்கு வரும்போது, அந்த உணர்வைத்தான் இந்த நோன்பு நமக்கு தருகிறது. அதோடு நாம் அடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு ஸ்டெப்பையும் இந்த நோன்பு நமக்கு கொடுக்கிறது. அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அடுத்த அலுவலங்களை பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.